இன்னைக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி வடை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வடை அவல் பயன்படுத்தி செய்ய போகிறோம். அதுக்கு 2 கப் அவல் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியில் ஊற விட்டுறக்கூடாது, பிஞ்சு போயிடும். இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்க வரணும், அதுதான் கரெக்டான பதம். இப்போ அந்த அவலில் பச்சரிசி மாவு, உப்பு, புளித்த தயிர், வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. அடுத்தது இதை வடை மாதிரி தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்து கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். பிரிஞ்சுலாம் வராது. 2 பக்கமும் ஒரு தடவை திருப்பிட்டு 2 நிமிஷம் வேக விட்டோம்னா நம்மளுடைய சூடான சுவையான சூப்பரான இன்ஸ்டன்ட் அவல் வடை ரெடி. ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாதீங்க, இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.